சிம்பிளாக டேஸ்டியாக வெண்பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 3/4 டம்ளர் பச்சரிசி நொய் எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் பச்சைப்பருப்பு, ரெண்டுத்தையும் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சிடலாம். பச்சரிசி நொய் எதுக்கு எடுக்கிறேன்னா நல்லா குழஞ்சு வரும், அதுக்காக. இப்போது ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், சீரகம், மிளகு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, இஞ்சி பொடியாக நறுக்குனது, பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்ச அரிசியும் பருப்பையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நம்ம 1 டம்ளர் அளவுக்கு அரிசியும் பருப்பும் எடுத்துருக்கோம். அதுக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் 4லேருந்து 5 டம்ளருக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ, கெட்டியாக வேணும் அப்படின்னா 4 சேர்க்கலாம். கொஞ்சம் குழன்னு வேணும் அப்படின்னா நான் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். விசில் அடங்கின உடனேயே நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போது இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா குழன்னு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது சட்னியோடையும் சாம்பாரோடையும் சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை.